அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, தை மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். தை மாத ராசி பலன்கள்னா என்ன? அதாவது சித்திரையில இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும். அதுதான் 12 மாசம் 12 ராசி. இந்த மாசம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார். அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம். இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த மாசம் உங்க ஆசைகள்லாம் நிறைவேறும். ஆசைகள்லாம் நிறைவேறும்னா எப்படி? 5ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று நடக்கிறனால நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் கவனமா இருக்கணும். ஏன்னு தெரியுமா? தை மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் நீச்ச வகம். ஓவர் கான்பிடன்ஸா மட்டும் போகாதீங்க. மற்றபடி நீங்க தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நான் ஜாப் அப்ராட்ல ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் சரி எல்லாம் சக்சஸ் தான். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் முடியும் இல்லையா, பாதகமா முடியாது. அதுவும் தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகும் போதுல என்ன ஆகும்? சிறு சிறு பயணங்களா லாபம். தொழிலதிபர்களாவோ வியாபாரிகளாவோ நீங்க இருந்தீங்கன்னா, இங்க இருந்து உங்களால வண்டியில போக முடிஞ்ச தூரத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிட்டு வந்தா நமக்கு நிச்சயம் லாபம் உண்டு. கிடைக்கிறது என்னமோ 10 ரூபா 20 ரூபா தான். ஆனா அந்த ஒரு விஷயத்து மூலியமா உங்களுக்கு பெரும் முதலீடு கொண்ட ஒரு வருமானமோ இல்ல ஒரு அறிமுகமோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போ கூட கிடைக்கலாம் உங்களுக்கு. அதனால நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டாம். இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. திருமண வயதினருக்கு உங்களுக்கு தான் முக்கியமா 7ஆம் அதிபதி போய் 11ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அதுவும் ஆட்சி பலம் பெற்ற சனியோட உட்கார்ந்து இருக்கனால நிச்சயம் ஜனனகால ஜாதகத்தில், முக்கியமா சொல்றேன், ஜனனகால ஜாதகத்தில் திருமண தடை இல்லாம இருந்தா, திருமணமாகிற நேரமா இருந்தா இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல இடத்துல இருந்தே பொண்ணு வரும். பிரச்சனையே இல்லை. நீங்க பாட்டுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். என்ன நீங்க அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு பெண் வீட்டுல எதிர்பார்ப்பாங்க. நீங்க அனாவசியமா எங்கேயும் கொண்டு போய் உங்களை தப்பான நெகட்டிவான பேருக்கு மாட்டி விட்டுக்க கூடாது. அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த எனக்கு இப்ப என் லைஃப் பார்ட்னரோட பிரச்சனையா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையா இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் அனுசரணையா கொண்டு வந்தீங்கன்னா டைவர்ஸ் இல்லாம இருக்கும், அவங்களோட நல்லா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். இல்ல எனக்கு நான் இதே பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் வேண்டாம். என்னை பொறுத்தவரையும் ஒரு ஜோசியரா உங்களுக்கு நல்லது நினைக்கிறோன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு தன்மையில நீங்க அந்த பெண் என்ன செஞ்சாலும், ஆணாயினும் பெண்ணிடம், பெண்ணாயிருந்தால் ஆணிடம், அவங்கள்ட்ட அமைதியா இருந்து பழகுனீங்கன்னாவே போதும். கொஞ்ச நாளைக்கு, அதாவது அந்த சுக்கிர பகவான் சனியோட வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு போற வரையும், அது எப்பன்னா தை மாசம் 5ஆம் தேதிக்கு மேல மீனத்துக்கு போயிடுவாரு. அது என்ன, தை மாசம் 5ஆம் தேதிக்கு மேல மீனத்துக்கு போனா என்ன நடக்கும்? சுக்கிரன் 2-7 சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருந்து நடக்குது எல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தற்காலிக ஒரு சின்ன வாக்குவாதத்தை பெருசு பண்ணாம பாத்துக்கிட்டாவே போதும். இது திருமண வயதினருக்கும் திருமண மாணவர்களுக்கும். திருமண வயதினருக்கு உங்க ஜனன ஜாதகத்துல பெண் பார்க்கலாம்ங்கிற மாதிரி இருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி 2ஆம் திருமணம் இருக்கேன், டைவர்ஸ் பண்றேன்னு நினைக்கிறவங்க முதல்ல தற்காலிகமா இதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒன்னும் பண்ண முடியாத பட்சத்துக்கு வேணா அந்த ஸ்டெப் எடுங்க, கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கவங்க, வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்றவங்க, இந்த நேரத்துல நீங்க ஸ்டெப் எடுங்க, உறுதியா கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் கிடைச்சிடும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். எப்பன்னா தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வேணா, அப்பதான் செவ்வாய் காற்று ராசியான மிதுனத்துக்கு போய், அதே மாதிரி தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 7ஆம் பார்வையா தன் சொந்த வீடான மிதுனத்தை பார்த்து அந்த வக்ரத்தை பாதிப்பு இல்லாம செஞ்சு உங்களுக்கு சரி இவன் வெளியில கிளம்பலாம், இவன் எடுக்கிற ஸ்டெப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கிறாரு. அடுத்தது நோய், கடன், இது சார்ந்த விஷயங்கள். நான் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு யாராவது பினான்சியலா சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல கிடைக்கும். எப்ப? தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம்
செவ்வாய் வந்து புதனோட வீட்டுக்கு போயிடுவாரு. அதே மாதிரி தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் மார்கழி, அதாவது தனுசு ராசியில புதன் வந்துருவாரு. 6ஆம் அதிபதி போய் லக்கணாதிபதி சந்திரன் என்ற ராசியாதிபதியை பார்க்கறனால நிச்சயம் கடன் சார்ந்த விஷயங்கள் தொழில்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேறதுக்கு உண்டான வாழ்க்கை தான் இப்ப நடக்குதே ஒழிய பின்வாங்கறதுக்கான விஷயங்கள் இல்ல. நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா வண்டி வாகனம்ங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னடா இவ்வளவு நேரம் நல்லா சொன்னேன், வண்டி வாகனம் வரும்போது இப்படி சொல்றியா அப்படின்னு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இப்ப பிரச்சனையே ஓவர் கான்பிடன்ஸ் தான். உங்களோட ஓவர் கான்பிடன்ஸ் தான் உங்களை கவுத்து விடும். அந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல வண்டியில போவீங்க, சல்லுன்னு ரேஸ் போடுவீங்க, திடீர்னு ரேஸ் போடுவீங்க. அந்த ரேஸ்லாம் தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு நிதானமா போவோம், நம்ம பாட்டுக்கு நிதானமா வருவோம். இதனால நமக்கு எந்த நம்மளோட ஒரு ஆள் முன்னாடி போறாரா, போகட்டும், நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட்டா போவோம், அவ்வளவுதானே, அதுல ஒண்ணும் இல்லையே. அதை நீங்க ஸ்டெப் நான் வேகமா போறேன், ஓவர் டேக் பண்றேன், தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு அமைதியா போயிட்டு அமைதியா வருவோம். அதே மாதிரி 40 வயதினருக்கு மேல உள்ளவங்களோ இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில உள்ளவங்களோ தற்காலிகமா அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனையாக இருந்தால், எனக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்டால தான் எனக்கு இப்ப பிரச்சனையே அப்படின்னு இருந்தீங்கன்னா தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பிரச்சனை குறையும். ஏன்னா புதன் வந்து செவ்வாய் வந்து புதனோட வீட்டுக்கு போறனால அந்த டாக்குமெண்ட்டை தேடி போவீங்க. தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் உங்க கையில கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்டை தாண்டா இத்தனை நாள் தேடி கிடைச்சிருச்சா, என்னவோ நான் கேஸ்ல ஜெயிச்சிருவேன்டா. கேஸ் கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாவே நடங்க. காரணம் என்ன, 8ஆம் அதிபதி வக்ரமா இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தன்மையை கொடுக்கும். டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும், ஆனாலும் பாதகத்தன்மையை கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொடுக்கும். கவனமா இருங்க, எதிலும் எச்சரிக்கையா இருங்க. இப்ப நட்சத்திர ரீதியா பலன் பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு தான் நான் சொன்ன அந்த வண்டி வாகனத்தை கவனமா போகணும்னு சொன்னது. வேணா அஸ்வினி நட்சத்திர அதிபதிக்கான கேது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து நடத்துறதுனால நீங்க தான் முதல்ல வண்டி வாகனத்துல கவனமா இருக்க முடியும். கவனமா இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க மட்டும்தான். மற்ற 2 நட்சத்திரம் கூட எவ்வளவு தேவையில்லை, நீங்க தான் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள், தொழில் நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமா ஸ்டெப் எடுங்க, ஈஸியா கடன் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த திருமண அமைப்பு சொன்னேன் பாத்தீங்களா, முக்கியமா அது அவங்களுக்கு தான், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் திருமண அமைப்பு அருமையா இருக்கு. ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கொண்டே ஜனனகால தசாபுத்தி உங்களுக்கு அமைப்பா இருந்துச்சுன்னா நல்ல இடத்துல இருந்தே பொண்ணு வரும், உங்களுக்கு சூப்பர் பொண்ணே வரும். என்ன 11ல சனியோட சேர்ந்திருக்கு, கருப்பான பொண்ணு வரும், சிவப்பான பொண்ணு வரும், அதெல்லாம் தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் முக்கியம். அந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு திருமண அமைப்பு இருந்தா தாராளமா செய்யலாம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாவே நான் சொல்றதை நீ கேளும்பீங்க, உங்கள்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. இருந்தும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு ஜோசியரா இருந்து சொல்றேன். என்ன விஷயம்னா 10ல இருந்து செயல்படுறார். தந்தையாரோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க. தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லையா, அவர் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார்னா நம்ம தொழிலை, நம்ம பிசினஸ, நம்ம வியாபாரத்தை நம்ம பையனை நம்பி கொடுக்கலாமான்னு யோசிப்பாரு. நீங்க அதை கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. நான் வந்து பெரிய இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் வந்து பெரிய அந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் எதுக்கு தொழிலுக்கு போகணும், நான் எதுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை நம்பி கொடுக்குறாரா, அந்த பொறுப்பை எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றி.